ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கார்த்திகை தீபம் சீரியலோடைய ஒட்டுமொத்த ரசிகர்களும் வாடிக்கையாளர்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ ஷாக் ஆவீங்க. என்னதாம்மா நடந்துச்சு அப்படின்னா, நம்ம அபிராமி அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் கண்டிப்பாக தீபாவாக தான் இருக்கும் அப்படின்ற உங்கள் மைண்ட் வாய்ஸாக நான் கேட்ச் பண்ணுறேன். ஆமாம், கண்டிப்பாக நம்ம தீபானால தான் அபிராமி அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க எப்படி கண்ணு முழிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அண்ட் நம்ம அபிராமி எப்படி கண்ணு முழிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபா வந்துட்டு மனசொடைஞ்சு போய் நைட்டெல்லாம் வந்துட்டு கார்த்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமும் தூங்காமல் கண்ணு முழிச்சிட்டே இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் தீபா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க ஊரில் இருக்கிற அந்த ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அம்மன்கிட்ட மண்டியிட்டு மனமுருகி வேண்டுறாங்க. நீ என் உயிரை வேணாலும் எடுத்துக்கோ, ஆனால் என் மாமியார் உயிரை கொடுத்துடு, அவங்கள கண்ணு முழிக்க வை தாயே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி பயங்கரமாக அழுறாங்க. கார்த்திக்கு விஷயம் தெரிஞ்ச கார்த்திக் நேராக கோவிலுக்கு வர்றாரு. தீபா ஏன் இப்படி முட்டாள்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பண்ணால் அம்மா கண்ணு முழிச்சிருவாங்கன்றதான் தீபாவுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு மயத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்திக் ஓடி வந்துட்டு இருக்காரு. தீபா வந்துட்டு அழுது பாடிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போம்போது ஒரு மிராக்கிள் நடக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கால் பண்ணுறாரு. உங்கள் அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வேண்டின தெய்வம் எதுவுமே உங்களை கைவிடலை, உங்கள் அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க, சீக்கிரமே நாங்கள் அவங்கள நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார்த்திக்கு இதை கேட்டோன்னே ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஒரு பக்கம் தீபா கோவிலில் உட்காந்து மனமுருகி பாடிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அபிராமி கண்ணு முழிச்சிட்றாங்க. கார்த்தி உடனே வந்து பார்த்தீங்கன்னா தீபா கிட்ட ஓடி போயிட்டு, தீபா அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க சீக்கிரவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபாவும் அங்கே இருக்கிற அம்மன் கிட்ட, அம்மா தாயே நான் வேணுனது வீண் போகலை, நீ என்னை கை கொடுத்து காப்பாற்றிட்ட, என் அத்தையோட உயிரை காப்பாற்றினதுக்கு உனக்கு நான் இந்த ஜென்மம் முழுக்க இங்கேயே கடந்து சித்தாலும் சாவேன் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. அப்போ அந்த கோவில் பூசாரி வந்து, இந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு குங்குமமும் பூவும் கொடுத்து, இதை உன் மாமியாருக்கு கொண்டு போய் கொடு, சீக்கிரமே அவங்க குணமாகி வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே கார்த்தியும் தீபாவும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவுக்கு உண்மை தெரிஞ்சு ஐஸ்வர்யா உடனே ரியாவுக்கு கால் பண்ணி, ரியா உன் கதை இதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என் கதை முடிகிற அளவுக்கு அப்படி அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியா, என் அத்தை கண்ணு முழிச்சிட்டாங்க, இனிமே தான் இருக்குது உனக்கு, நீ எங்கே இருந்தாலும் கார்த்தி உன்னை தேடி பிடிச்சிருவான், எவிடன்ஸ் இது வரைக்கும் இல்லைன்னு சொல்லி தானே நீ ஜாலியாக இருந்த, என் அத்தை வந்துட்டாங்க, விட்னஸே எங்கள் அத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து ரியாவை பயமுறுத்தி விட்டு ஃபோனை வச்சிட்றாங்க. ரியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ இந்த அபிராமி கண்ணு முழிச்சிட்டாளா, இவ்வளோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு ரிட்டன் அனுப்பக்கூடாதே, இவ்வளோ மட்டும் வீட்டுக்கு விட்டோன்னா நம்ம அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரம்யா அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி பம்மிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அண்ட் தீபாவும் கார்த்தியும் போயிட்டு அபிராமியை பார்க்குறாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குங்க நம்ம கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.